ஹாய், வெல்கம் டு இந்துஸ் இன்ஃபோ. நம்ம ஐடிகே இல்லம் தேடி கல்வி மறுசீரமைக்கப்படுமா, நம்ம 2.0 வரப்போகுதுன்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். நிறைய நியூஸ் பேப்பரில் நிறைய கல்வியாளர்கள் கூட அவங்க கருத்தை தெரிவிச்சுட்டு வராங்க. ஒரு சில நியூஸ் பேப்பரில் இல்லம் தேடி கல்வி நல்லா சிறப்பாக செயல்பட்டு வந்துச்சு, அதுக்கு இப்போ மூடு விழாவா அப்படின்லாம் கூட மெசேஜ் போட்டிருந்தாங்க. நிறைய நியூஸ் பேப்பர்லேயும் வந்திருக்கு. ஸோ இதை பற்றி கல்வியாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம இந்த கட்டுரையில் பார்ப்போம். பாருங்கள், கொரோனா தொற்று காரணமாக நிகழ்ந்த நாடு முழுவதும் மேற்கொண்ட பொது முடக்கம் உள்ளிட்ட அசாதாரண சூழல் நிலவியது. இந்த காலகட்டத்தில் கற்றல் இழப்பை பள்ளி வயது பிள்ளைகள் சந்திக்க நேரிட்டது. அதனால் மாணவர்களின் கல்வித்தரத்தை மேம்படுத்த மாநில மற்றும் ஒன்றிய அரசு பல்வேறு வகையான திட்டத்தை முன்னெடுத்தாங்க. ஸோ இதில் நம்ம தமிழ்நாடு அரசு முன்மொழிந்து செயல்படுத்திய திட்டம் தான் இல்லம் தேடி கல்வி திட்டம் என்பது ஒரு முத்தாய்ப்பான திட்டமாக விளங்கி வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் அரசு மற்றும் கிராமப்புற நகர்ப்புற மாணவர்களுக்கு பல்வேறு வசதிகளை செய்து தருகிறது. மேலும் இத்திட்டத்தின் மூலம் மாணவ மாணவியருக்கு விளையாட்டு வழியில் நம்ம எல்லாருமே விளையாட்டு வழியாக தானே சொல்லிக் கொடுத்துட்டு வந்தோம். ஸோ 2 ஆண்டாக இந்த கல்வி திட்டம் தமிழ்நாடு முழுவதும் செயல்பட்டு வருது. தன்னார்வலர்களுக்கு இதுக்கு நமக்கு நிறைய ட்ரைனிங்கும் கொடுத்துருந்தாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் 38 மாவட்டம் செயல்பட்டுச்சு. இதில் ஏறக்குறைய 2.1 லட்சம் தன்னார்வலர்கள் 35 லட்சம் குழந்தைங்களுக்கு தினமும் மாலை நேரத்தில் கல்வி கற்பித்து வந்தனர். இது தவிர தமிழ்நாடு அரசு சிறப்பாக போதுமான நிதியும் ஒதுக்கி செயல்படுத்தி வரும் இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் குறித்து ஐக்கிய நாடுகள் சபையிலே பேசப்பட்டதாக கூறப்பட்டுச்சு. அப்போவே 1 இயர் முன்னாடியே நியூஸ் பேப்பரில் போட்டிருந்தாங்க. ஸோ அமெரிக்காவில் இருக்கிற கலிஃபோர்னியா பல்கலைக்கழகம் நடத்திய ஒரு ஆய்வில் இல்லம் தேடி கல்வி திட்டமானது குழந்தைகளின் கற்றல் இடைவெளியில் இருந்த தடைகளை தகர்த்தி இருக்குது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் தான் இருக்குது இந்த ஸ்கீம். இது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டி அவங்க எடுத்தது ஆய்வில் இது மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் இந்தியா முழுவதுமே அப்போ செயல்படுத்தணும் அப்படின்னே அந்த டைமில் பரிந்துரை பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் இந்த திட்டத்தின் கீழ் பணிபுரியும் தன்னார்வலர்களின் தன்னலமற்ற 1000 மட்டுமே வழங்கப்படும் மதிப்பூதியம் பற்றி கவலைப்படாமல் தொடரும் கல்வி சேவையை பாராட்டி ஊக்குவிக்கிற வகையில் நடுநிலை பள்ளியிலெல்லாம் எல்கேஜி யூகேஜிக்கு நமக்கு தான் முன்னுரிமை கொடுத்துருந்தாங்க 5000 தொகுப்பூதியத்தில். ஸோ அந்த இப்போ நம்ம ஹைடெக் லேபு ஸோ இது மாதிரி குறைஞ்சிட்டு வருது. இல்லம் தேடி கல்வி திட்டம் நிறைய பேர் குறைக்க போகிறாங்கன்றதுனால வேறு ஸ்கீமில் நமக்கு அவங்க வாய்ப்பு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதாவது ஹைடெக் லேபில் எம்இ சார்ந்தவர்களை 11450 கௌரவ பணியில் நமக்கு பணியமர்த்த அமைத்திருக்காங்க. இவர்கள் தமக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள பள்ளியில் நிறுவப்பட்டிருக்கும் தொழில்நுட்ப ஆய்வக பணியில் ஒர்க் பண்ண போகிறாங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த இல்லம் தேடி கல்வி திட்ட தன்னார்வலர்கள் பல்வேறு துறைகளில் எதிர்காலத்திலையும் புகழ்த்தப்பட உள்ளனர். ஸோ இத்திட்டம் ஒரே அடியாக மூடுவிழா காண்பது என்பது வருத்தத்துக்குரியது. இவற்றில் நல்ல செயல்படும் மற்றும் செயல்படாத மையங்கள் குறித்து கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டு அதன்படி இந்த 2.0 கூடுதலான மையங்கள் ஒருங்கிணைக்கப்படுவதும் ஒரு வகையில் நல்லதே ஆகும். இம்மையங்கள் தொடர்ந்து செம்மையாக செயல்படுவதில் பல்வேறு சிரமங்கள் இருந்த போதிலும் குழந்தைகளின் வாசிப்பு திறன் மற்றும் பள்ளிக்கு பிந்தைய கற்றல் சார்ந்த தொடர்பணிகள் ஆகியவற்றை மேம்படுத்துதல் மற்றும் ஒழுங்குபடுத்துதல் போன்றவற்றில் முக்கிய பங்காற்றி உள்ளன என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இத்தகைய நிலையில் இல்லம் தேடி கல்வி திட்டத்தை தொடர்ந்து புனரமைப்பதும் ஒழுங்குபடுத்துவதும் இன்றியமையாதது. அதாவது கற்றலில் பின்தங்கி இருக்கும் எண்ணெய் எழுத்து தெரியாத குழந்தைங்களுக்கெல்லாம் அடிப்படை திறன்களை கற்றுத்தரது இது மாதிரியான குறைதீர் இல்லம் தேடி கல்வி மையங்களை உருவாக்குதல் நல்லது. ஸோ இது எல்லாமே நம்ம கல்வியாளர்கள் தெரிவித்த கருத்து. நான் அது எல்லாமே உங்களுக்கு இதில் கமெண்ட் பண்ணி போட்டிருக்கேன். இது தவிர 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதவிருக்கும் ஏழை எளிய அடித்தட்டு மற்றும் விளிம்பு நிலையில் உள்ள ஆர்வமிக்க மாணவ மாணவிகளுக்கு அவர்கள் எளிதில் செல்லும் இடங்களில் பெற்றோர்கள் துணையுடன் அதிகம் வழிகாட்டுதல் தேவைப்படும் ஆங்கிலம், கணிதம், இயற்பியல், வேதியியல் போன்ற பாடங்களில் தகுதி வாய்ந்த தன்னார்வலர்களை கொண்டு தனி பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும் மையங்களாகவும் இவற்றை முறைப்படுத்துதல். ஸோ இதை 2.0 எப்படி அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்கன்னா பாருங்கள். நம்ம இவ்வளோ நாள் சின்ன பசங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு எண்ணும் எழுத்து மூலயமா சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம் விளையாட்டு முறையில். இதுக்கு அடுத்து 10th 12th படிக்கிற பசங்க ரொம்ப பின்தங்கி இருக்காங்க இல்லையா, படிக்க முடியாமல் டியூஷன் சென்டர் போக முடியாமல் இருக்கவங்களுக்கெல்லாம். ஸோ இங்கிலீஷ், மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இதெல்லாம் நல்லா படிச்சிருப்பாங்க. இப்போ ஆல்ரெடி நம்மளோட இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க எதுக்கு எடுக்கிறாங்கன்னா, சுயவிவர படிவம், மைய செயல்பாட்டு இருக்குது, இது மூலமாக எதுக்கு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்கன்னா யார் நல்லா பண்ணுறாங்க, யார் எவ்வளோ படிச்சிருக்காங்கன்னு நம்ம டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி நம்ம யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்போம். இது மாதிரி இப்போ 10th 12th படிக்கிறவங்களுக்கு கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்லாம் சொல்லி கொடுக்கணுன்னா நம்மளை யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த திட்டம் எக்ஸ்டெண்ட் ஆக போகுது. அந்தன் பாருங்கள், ஏனெனில் மருத்துவம், பொறியியல் படிப்பு சார்ந்த கனவுகளோடு இருக்கும் கல்வி பயிலும் கிராமப்புற பணம் செலுத்தி நகரத்தில் காணப்படும் தனி பயிற்சி வகுப்பில் சேர்ந்து படிக்க முடியாதவங்க, இப்போலாம் நீட் எக்ஸாமு, நிறைய எக்ஸாம், JEE நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் கோச்சிங் சென்டர் போய் படிக்க முடியாத பசங்களுக்கு நம்ம மூலயமா ஒரு வாய்ப்பு தர போகிறாங்க. ஸோ அதுக்கு நமக்கு கண்டிப்பாக ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க. அவங்களுக்கு 2 காலம் வெளிச்சத்திற்கு வரக்கூடும். மதிப்பூதியத்தை கவனத்தில் கொள்ளாமல் நம்ம சொற்ப மதிப்பூதியத்தில் தான் போனோம். பட்டதாரி இளம் பெண்களின் வேலைவாய்ப்பு கனவை நசுக்குவது என்பது பிற்பாடு. ஸோ யாரோ இதை கண்டிப்பாக இளம் தேடி கல்வி
கல்வி நிலையத்துக்கு வந்து மூடு விழா வரக்கூடாது, இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்னு தான் சொல்லி நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. பாருங்கள், இல்லம் தேடி கல்வி திட்டத்தை முறைப்படுத்தி சீரமைப்பு செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். ஒருபோதும் இதை கைவிடும் எண்ணம் அரசுக்கு வரக்கூடாது என்பது கல்வியாளர்கள் பலரின் பணிவான வேண்டுகோளாக உள்ளது. அதே போல் தேவைக்கு மிகுதியாக இருக்க மையங்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு மறுசீரமைப்பு செய்வதும் வந்து முறையான கடமையாகும்னு போட்டிருக்காங்க. ஸோ தன்னலமற்ற உழைப்பை கருத்தில் கொண்டு அவர்களுக்கான மதிப்பூதியத்தை அதிகரித்து வழங்குவதும் நல்ல பலனை தரும். இப்போ நமக்கு 1000ங்கிறத வந்து அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி ஸோ நம்மளை வந்து பசங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக எல்லாம் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்னு அவங்க போட்டிருக்காங்க. ஸோ பலரது உள்ளம் கவர்ந்த இல்லம் தேடி கல்வி 2.0வை விரைந்து நடைமுறைப்படுத்த இருக்கும் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இந்திய ஒன்றியத்திற்கு வந்து புதியதொரு விடியலை தர வேண்டும் என்பது எல்லோரோட எதிர்பார்ப்பு. நிறைவேறுமா கேட்டிருக்காங்க. இது கண்டிப்பாக நிறைவேறும். ஏன்னா இப்போ வந்து இல்லம் தேடி கல்வி மையம் 2.0க்கு நமக்கு ட்ரைனிங் பண்ண போகிறாங்க இல்லையா, அந்த ஸ்டாஃப்ஸ்க்குமே பயிற்சி கொடுக்கறதுக்கு அரசாணை வந்திருக்கு. நான் உங்களுக்கு அதை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் பாருங்கள். ஸோ இதிலேருந்து 2.0 கண்டிப்பாக இருக்க போது இல்லம் தேடி கல்வி திட்டம் வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை முறைப்படுத்தி நமக்கு மறுசீரமைக்கப்பட போகுது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தைரியமாக இருங்க. இல்லம் தேடி கல்வி திட்டம் மறுபடியும் வரப்போகுது. புதுசாக இருக்குன்னா வாய்ப்பு கொடுக்க போகிறாங்களா, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஏதாவது வந்தால் நானும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.